இன்னைக்கு நம்ம த ப்ராமிஸ் நாவல்ல 9th எபிசோட் தான் பார்க்க போறோம். எபிசோட் ஓபனிங்ல என்னது நார்மன் இங்க இருந்து கூட்டிட்டு போக போறாங்களான்னு ரே ஷாக்காக, ஆமா கூட்டிட்டு போக போறாங்க, அதுவும் நாளைக்கே. அதுக்கப்புறம் எம்மாவோட கால் நினைச்சு கவலை பண்ண அவசியம் கிடையாது, கண்டிப்பா ஒரு 1-2 மாசத்துல சரியாயிரும். ரே உன்னை ஜான்வரியில தான் அனுப்பி விடுறோம், அப்பவே இவரோட காலும் சரியாயிரும். ஆனா அதுக்கப்புறம் நார்மன் அந்த புதருக்குள்ள ஏதோ ஒரு துணி தூக்கி போட்டேல, அதுவும் சீக்கிரட் வா சரியா அப்படின்னு ரொம்ப அசால்ட்டா அவங்க இது எல்லாத்தையும் டீல் பண்ணிடுவாங்களா. அடுத்து நம்மளால என்னதான் பண்ண முடியும்னு டானும் கில்டாவும் புலம்பிட்டு இருக்கும் போது நம்ம ரே தான், இங்க பாரு எம்மாவோட கால் அதெல்லாம் அவளுக்கு சீக்கிரம் சரியாயிரும், ஆனா நார்மனை இங்க இருந்து கூட்டிட்டு போக போறாங்க, அதை தான் நம்ம முடிஞ்ச அளவுக்கு தடுத்து நிறுத்தணும்னு சொல்ல. ஆனா எதுக்கு நார்மனை சூஸ் பண்ணாங்கன்னு கில்டா கேட்கும் போது, அன்னைக்கு ஒரு நாள் ரே கிட்ட சொல்லியிருந்திருப்பாங்கல்ல, அடுத்த ஷிப்மெண்ட் அப்படிங்கறது டிசம்பர்ல கிடையாது மாத்திட்டாங்கன்னு. அது மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ரே என்னன்னா சரி நம்மள தான் ஜான்வரியில அனுப்ப போறாங்க போல அப்படின்னு நினைச்சிருப்பான். பட் இருந்தாலும் நார்மனை தான் அடுத்து சூஸ் பண்ணிருக்காங்கிறத ரே யோசிக்காம விட்டுட்டான். ஈவன் சிஸ்டர் கொரோனாவே நேத்து நைட்ல இருந்து காணோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்களும் இறந்து போயிருப்பாங்களோ அப்படின்னு ஒரு பயம் வர, இங்க அம்மா பெட்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது நார்மனும் கூடயே தான் இருப்பானா. கவலைப்படாத, அம்மா நம்மளோட கயிறை எடுத்துட்டு போயிருந்தாலும் நம்மளால திருப்பி இன்னொரு கயிறை மேக் பண்ணிக்க முடியும், அது மட்டும் இல்லாம நல்லா ரெஸ்ட் எடுத்தாலே உன்னோட காலமே சீக்கிரம் சரியாயிரும் அப்படின்னு பேசிட்டு இருந்தா. நார்மன் உன்னை பத்திடா, உன்னை ஷிப் பண்ண போறாங்களா அப்படின்னு நம்ம எம்மா பயங்கரமா புலம்னாலும் நார்மன் அதை பத்தி பேசிக்கிற மாதிரி தெரியல. சரி சரி இங்கே நான் உனக்காக தண்ணி எட்டு வரேன் சரியான்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி கொஞ்சம் நார்மலா இருந்தவன் நேரா தண்ணி எடுக்கிறதுக்காக போயிருப்பானா. அவனால பைப் ஓபன் பண்ண முடியாது, ஈவன் கிளாஸ கூட அவனால ப்ராப்பரா பிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு பயம் வந்துரும். அப்படியே கை கால்லாம் உதறிக்கிட்டு இருக்க. அதுவே ரே பயங்கர கான்ல வீட்டுக்குள்ள வந்துகிட்டு இருக்க. என்னடா பண்ண போறேன்னு பின்னாடி வந்து டானும் கில்டாவும் கேட்கும் போது, என்ன பண்ண போறோமா, நார்மன் இங்க இருந்து நம்ம வெளியே கொண்டு போக போறோம், நம்ம பிளான நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு ரே நேரா போய் எம்மாவை மீட் பண்ணும்போது ரெண்டு பேரோட மைண்ட்லயே ஒரே விஷயம் தான் ஓடுது, நார்மன் இங்க இருந்து எஸ்கேப் பண்ண வைக்கிறோம்னு. ஆனா அதுவே நார்மனும் கொஞ்சம் பயந்து உட்காந்துட்டு இருந்தவன் அதுக்கப்புறம் எப்படியோ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு தண்ணி எடுத்துட்டு நேரா எம்மாவோட ரூமுக்கு வரும்போது அந்த இடத்துல நம்ம ரேவும் இருப்பான். அவனை உட்கார வச்சுட்டு, இந்த மாதிரி நாளைக்கு மத்தியானம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க இருந்து எஸ்கேப் ஆகுறன்னு சொல்ல, போடாடே எங்கத்த எஸ்கேப் ஆகுறதுன்னு கேட்கும் போது, எஸ்கேப் ஆகுற மாதிரி நீ ஆக்ட் பண்ணணும், நீ போய் இங்க ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒளிஞ்சுக்கோ சரியா, உன்னோட ட்ராக்கிங் டிவைஸை நாங்க டிசேபிள் பண்ணி விட்டுறோம்னு சொல்ல. ட்ராக்கிங் டிவைஸை டிசேபிள் பண்ணி விட்டுட்டீங்கன்னா கண்டிப்பா செக்யூரிட்டி டைட் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் இங்க இருந்து எஸ்கேப்பே ஆக முடியாதுன்னு சொல்ல. இல்ல அது அவங்க பண்ண மாட்டாங்க அப்படின்னு ரே சொல்றான். ஏன்னா இந்த இடத்துல எப்படி இந்த குழந்தைங்களை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி சர்டன் ரூல்ஸ் எல்லாம் இருக்காமா. என்னன்னா ஒரு குழந்தையோட ஃபுல் பிரெயின் வந்து ப்ராப்பரா க்ரோ ஆகணும்னா அதுக்கு அந்த குழந்தை வந்து எமோஷனலா பயங்கர ஸ்டேபிளா வளர்ந்துருக்கணும், சோ பயத்தோட எல்லாம் இருக்க கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த செவுத்துக்குள்ள கண்டிப்பா அந்த டீமன்ஸ் வரப்போறது கிடையாது, நம்மள தடுக்கிறதுக்காக வரது வேற யாரும் கிடையாது, அது நம்ம அம்மாவா மட்டும்தான் இருக்கும், அதனால கண்டிப்பா நம்மளால இங்க இருந்து எஸ்கேப் ஆக முடியும்னு சொல்ல. அதுக்கு நார்மன் ஒருவேளை அவங்க செவருக்கு இது இன்னும் உயரமா பில்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இல்லன்னா நம்ம உடம்புல இருக்கிற அந்த ட்ராக்கிங் டிவைஸை இன்னும் அவங்க காம்ப்ளெக்ஸா மாத்திட்டாங்கன்னா, இந்த மாதிரி வேற விஷயங்கள்லாம் பண்ணா அப்ப என்ன பண்றதுன்னு கேட்கும் போது, செவரை உயரமாக்குனாங்கன்னா ஏனிய போட்டு ஏறிக்கலாம்டா, ட்ராக்கிங் டிவைஸை இன்னும் காம்ப்ளெக்ஸ் ஆக்குனாங்க அப்படின்னா அது ஏன் பொறுப்பு, அதை நான் பாத்துக்கிறேன். ஈவன் அம்மாவை கூட என்னால அவுட் ஸ்மார்ட் பண்றதுக்கு அந்த ஒரு பர்ஃபெக்டான ஒரு ட்ரம்ப் கார்டு ஒண்ணு இருக்கு, நமக்கு எதிராக அவங்க என்ன பண்ணாலுமே அதுக்கு என்னால வேற ஒரு விஷயத்த கொண்டு வந்து வைக்க முடியும், சோ அதனால நீ இறந்து போக கூடாது, உன்னை இங்க இருந்து ஷிப் பண்ண கூடாது, அதுக்காக தான் இந்த முயற்சிகள் எல்லாம் பண்றேன் அப்படின்னு சொன்னாலும் நார்மன் கேக்குற மாதிரி இல்ல. ஏன்னா நார்மன் இங்க இருந்து எஸ்கேப் ஆகுறாங்க போது கண்டிப்பா அடுத்த ஷிப்மெண்ட்டுக்கு யாராவது ஒருத்தர் அனுப்பிச்சுட்டு ஆகணும், அதுக்கு ப்ராபப்ளி ரே இல்லனா எம்மா உங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் அனுப்பி விடுவாங்க. நான் இங்க இருந்து கொஞ்ச நேரத்துக்கு எஸ்கேப் ஆகிறதுக்காக உங்க ரெண்டு பேரையும் பலி கொடுக்கறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது, சோ அதனால ஆக்சுவலி கண்டிப்பா நம்மளால இந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆக முடியும், அதுக்கான பிளான நம்ம புதுசா வேற ஒண்ணு போடலாம், பட் நான் இல்லாத போது நீங்க அந்த பிளான போட்டு இங்க இருந்து எல்லாரையும் காப்பாத்தி கூட்டிட்டு போங்கன்னு சொல்ல. ரேக்லாம் என்னடா இப்படி பேசுறான் அப்படின்னு காண்டாகும். ஆனா அப்ப எம்மா, உனக்கு ஒருவேளை எங்க ரெண்டு பேரை பத்தி கவலை அதிகமா இருந்துச்சு அப்படின்னா வேணும்னா ரேவோட கையை ஒன்னு உடைச்சிடலாமா, ஏன்னா நீ எஸ்கேப் பண்ணதுக்கு அப்புறம் எங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் தானே கூட்டிட்டு போவாங்க, ஒருவேளை ரேக்கு வந்து அடிபட்டு இருக்கு அப்படிங்கும் போது ரேவை கூட்டிட்டு போக மாட்டாங்க, அதுவும் இல்லனா ரேக்கு வந்து பயங்கரமா ஜலதோஷம் பிடிக்கிற மாதிரி பண்ணிடுவோம், உடல்நிலை சரியில்லாத ஒரு குழந்தைய அந்த டீமன்ஸ் கண்டிப்பா சாப்பிட மாட்டாங்க, என்ன வேணாலும் பண்ணலாம், நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கணும் அப்படின்னு தானே முடிவு எடுத்தோம், சோ அதனால பெருசா தியாகம் பண்ற மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காது, நம்ம ஒன்னா சேர்ந்து கண்டிப்பா இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு ரே அவன் கண்டுபிடிச்சிருக்க டிவைஸ நார்மன் கிட்ட கொடுப்பான். சோ 6 வருஷமா அவங்க அம்மா கிட்ட ஒரு சின்ன ஸ்பை மாதிரி ஒர்க் பண்ணி வெளியிருந்து ஒவ்வொரு டிவைஸா வர வச்சு அந்த ஒவ்வொரு டிவைஸுக்கு ஒவ்வொரு காரணத்தை சொல்லி அதுல இருக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன பார்ட்டையும் வச்சுதான் இதை அவன் மேக் பண்ணியிருந்திருக்கான். உண்மையிலேயே 6 வருஷமாவோட பண்ணியிருந்திருக்க அப்படின்னு சொல்லி நார்மனே ஆச்சரியமாக, இவ்வளவு சீன்லாம் இல்ல சரியா, இந்த வீட்டை பத்தின உண்மைகள் எனக்கு தெரிய வரும்போது ஓகே இதெல்லாம் பண்ணி ஆகணும் அப்படின்னு அப்பவே முடிவு பண்ணிட்டேன், பெரிய விஷயம் எல்லாம் இல்லன்னு சொல்ல. அப்ப நார்மன் தான், ஆமா இந்த வீட்டை பத்தின சீக்ரெட்ஸ் உனக்கு எப்ப இருந்து தெரியும், உனக்கு எப்படி இது தெரியும், ஏன்னா நார்மலா இருக்கிற எந்த ஒரு குழந்தையும் ஈவன் நாங்க முத கொண்டு யாருமே இதை ரியலைஸ் பண்ணலையேன்னு சொல்ல. அதுக்கு ரேவுமே, எனக்கு இந்த வீட்டை பத்தின ரகசியம் ஆரம்பத்திலிருந்தே தெரியும், ஆரம்பம் அப்படின்னா ஆரம்பத்திலிருந்தே
சைல்ட்ஹுட் அம்னீஷியா அப்படின்னு சொல்லி ஒரு மேட்டர் இருக்கு. அதாவது பிறந்த குழந்தை ஒரு பர்டிகுலர் வயசு வரைக்கும் என்ன பண்ணுச்சோ அது எல்லாத்தையும் அந்த குழந்தை ஒரு பாயிண்ட்டுக்கு மேல மறந்துடும். ஆனா சில ரேர் கேசஸ்ல அந்த குழந்தைங்க அதை ஞாபகம் வச்சிருக்கும். அதுல ஒரு குழந்தை தான் நம்ம ரேவும். எந்த அளவுக்கு ரேக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்குதுன்னா, அவங்க அம்மாவோட வயித்துல இருக்கும்போது அவங்க அம்மா தனக்கு தாலாட்டு பாடினது அது முதற்கொண்டு ரேக்கு ஞாபகம் இருக்கு. அவனோட பாடியில அந்த டிரான்ஸ்மிட்டர் சிப்பை பொருத்தினது, அதுக்கப்புறம் பக்கத்துல இன்னும் நிறைய குழந்தைங்க இருந்தது. இவங்க எல்லாரையும் குரூப்பா பிரிச்சு ஒரு டனலை தாண்டி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது. சோ அப்படி பார்க்கும்போது இவங்கள மாதிரியே இன்னும் சில ஆர்ஃபனேஜ் எல்லாம் இங்க இருக்கும். அது எல்லாமே டைரக்டா ஹெட் குவார்டர்ஸ் கூட கனெக்ட் ஆயிருக்கும். கேட் வழியா எஸ்கேப் ஆகுறதுங்கிறது டைரக்டா அவங்க ஹெட் குவார்டர்ஸ்க்கே போற மாதிரி, அங்க செக்யூரிட்டி எல்லாம் இருக்கும், சான்ஸ் கிடையாது. சோ இந்த சிவரை தாண்டி போறது அப்படிங்கறத ஒரே ஒரு ஆப்ஷன். இப்போதைக்கு நார்மன் இங்க இருந்து போக வச்சுட்டு ஒன்ஸ் எம்மாக்கு கால் சரியான உடனே மத்தவங்களே கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்புறோம். அவ்வளவுதான் பிளான். ஆனா அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு பசங்க எல்லார்கிட்டையும் நார்மன் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி சூஸ் பண்ணிருக்காங்க, நார்மனை கூட்டிட்டு போக போறாங்க அப்படின்லாம் சொல்ல அங்க இருக்கிற குழந்தைங்க எல்லாம் பயங்கரமா அழுதுகிட்டு இருப்பாங்க. என்ன நார்மனை இவ்வளவு நாளா கூட இருந்துட்டு போறையா அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கேன். அதுவே எம்மா ஒரு பக்கம் சாப்பாட்டெல்லாம் பயங்கரமா சாப்பிட்டுக்கிட்டு இருப்ப. சோ எப்படியாவது கூடிய சீக்கிரம் கால் சரியாகணும். இன்னொரு பக்கம் கில்டா திருப்பியும் துணியெல்லாம் வச்சுக்கிட்டு இன்னொரு பெரிய கயிறை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரேவும் ஒரு பக்கம் அவனோட பிரெயினுக்கு தீனி போட்டுக்கிட்டு இருப்பானா. ஆனா அப்பதான் நம்ம நார்மனோட டேபிள்ல ஒரு பெண்ணும் ஒரு பாக்ஸும் அந்த குரணையா இருக்கிறாங்கல்ல, சோ அவங்க வச்சுட்டு போனது அங்க இருக்கும். அடுத்த நாள் மத்தியானம் பிளான் போட்ட மாதிரியே நம்ம நார்மன் அந்த காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிக்க என்ன நடக்குமோன்னு எம்மா பயந்துகிட்டு இருக்க, நம்ம ரே கவலைப்படாத, கண்டிப்பா எல்லாம் நல்லபடியா தான் போகும்னு செம்ம கான்பிடண்டா இருப்பான். இங்க நார்மனும் பார்த்தா அங்க செவுரு வரைக்கும் வந்துட்டு அங்க இருக்கிற மரத்துல அந்த கயிறை கட்டி வேகமா அந்த செவுத்து மேல அப்படியே ஏறி போய் நிக்கிறான். அவனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி, வாயடைச்சு நின்னுகிட்டு இருக்க. பட் இருந்தாலும் அவனுக்கு வேற ஒரு விஷயம் மைண்ட்ல இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் ஈவினிங் ஆயிருமா, இருக்கிற எல்லா குழந்தைங்களும் ஒண்ணு சேர்ந்ததுக்கு அப்புறம் ஓகே நார்மன் காணாம போயிட்டாங்கிறத எப்ப ரியலைஸ் பண்ணுவாங்கன்னு ரேவும் அவளா காத்திருக்க. இசபெல்லாவும் ஆமா நார்மன் எங்க போனா அப்படின்னு யோசிச்சுட்டு ஜிபிஎஸ் எடுத்து பார்க்க கொஞ்ச நேரம் அப்படியே உத்து பார்த்துட்டே இருப்பாங்க. ஓகே நார்மன் இங்கதான் இருக்கிறேன்னு திரும்பி பார்த்தா நார்மன் அங்க வருவானா. நம்ம ரேயால சுத்தமா ஏத்துக்கவே முடியல. என்ன லூசு பையன் என்னடா பண்ணிட்டுக்கிறான் அப்படின்னு காண்டானவன் ரூம்குள்ள கூட்டு வந்ததுக்கு அப்புறம் சண்டைக்கே போயிடுறானா. அண்ட் நம்ம நார்மனும் கமான் நீ ஏன் காண்டா இருக்கிறன்னு புரியுது, பட் இருந்தாலும் நான் என்ன பார்த்தங்கிறத சொல்றேன், அமைதியா இரு. அந்த செவர் இருக்குதுல, அவ்வளவு பெரிய செவரு மேல ஏறி போய் நீ நின்னதுக்கு அப்புறமும் அதுக்கப்புறம் அங்க இருக்கிறது ஒரு பெரிய வேலி. உனக்கு புரிந்துச்சா இல்லையா? அது ஒரு பெரிய வேலி, அது ஒரு பெரிய பள்ளத்தாக்குன்னு சொல்ல அங்கே இந்த ஒரு எபிசோடைய முடிக்கிறாங்க. சரியா? தேங்க்யூ.